ஸ்டூடெண்ட்ஸ். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜர்னி ஸ்டார்ட்ஸ். அது என்ன ஜர்னி ஸ்டார்ட்ஸ்? சோ நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டவுட், அதுவும் 12th தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, மேம் நான் பாஸ் எப்படி மேம் பண்றது? சோ மேம் எப்படியாவது நான் சென்டம் வாங்கணும் மேம், மேம் எனக்கு ஒரு 60 வந்துருமா? சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேக்குறீங்க. சோ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஆமாங்க, சோ நீங்க எப்படியெல்லாம் 60 வாங்குறது, சென்டம் வாங்குறது, பாஸ் ஆகுறது, சோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. சரிங்களா? சோ இந்த வீடியோல எல்லாமே கம்ப்ளீட்டா ஆன்சர் சொல்லிருப்போம். ஓகேங்களா? சோ ஜர்னி ஸ்டார்ட்ஸ். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், 12th தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ பப்ளிக் 2024ல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், சோ எதெல்லாம் படிச்சா எப்படியெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, சோ பாஸ் ஆகணுமா, 60 பிளஸ் வேணுமா, சென்டம் வாங்கலாமா, சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சோ பப்ளிக் 2024 உங்களோட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பயணத்தை. சோ எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரே சிங்கிள் டப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புத்தக பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க. 12 அத்தியாயத்துல இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி வினாக்கள் எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க. சரிங்களா? சோ அதை படிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 10ல இருந்து 12 1 மார்க் கொஸ்டின் வந்துரும். சரிங்களா? சோ அப்ராக்சிமேட்டா அதுல ஒரு 10 மார்க் மட்டும் வச்சுக்கோங்க. சோ அப்ராக்சிமேட்டா எவ்வளவு மார்க்ஸ் வச்சுக்க போறீங்க? 10 மார்க் அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ 10 மார்க் அப்ராக்சிமேட்டா வாங்கிடலாம். எப்போ புத்தக பயிற்சி ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்க 12 அத்தியாயத்திலையும் ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? சோ 12 அத்தியாயத்திலையும் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 10ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் வந்துடும். கன்ஃபார்ம் 10 மார்க் நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயிற்சி 12.1 12.2 தரவா பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்துடும். ஒரு 5 மார்க் கண்டிப்பா கன்ஃபார்மா வந்துடும். 5 மார்க்ஸ் அதுல சம்பாதிச்சிடலாம். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம 4.5 பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். அது மட்டும் இல்லாம 6.1 6.7 பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். 6.1ல இருந்து கண்டிப்பா 1 வரும், 6.7ல இருந்து 1 வரும். கண்டிப்பா 1ல இருந்து 2 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். 6.1 6.7 மட்டும் பார்த்தா போதும். புரிஞ்சுதுங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 மார்க் போட்டுக்கோங்க. ஆனா 2 5 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும், நீங்க ஒண்ணே போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது 6.1 6.7ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 7.8 7.8 பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இஃப் டைம் பாசிபிள், உங்களுக்கு முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமா நான் ஃபீல் பண்றேன்னா 10.8 பார்க்க வேண்டாம். இல்ல மேம் எனக்கு ஈஸியா தான் இருக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா 10.8 பாத்துக்கோங்க. பாத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அதுல ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டுல இந்த மர்டர் கொஸ்டின் ஒண்ணு இருக்கும், அது அடிக்கடி வருது. சோ நல்லா பாத்துக்கோங்க. பயிற்சியில இந்த தண்ணியை சூடு பண்றது, சோ அந்த கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ பாட்டுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும், சோ அது நல்லா பாத்துக்கோங்க. சோ சப்போஸ் உங்களுக்கு டைம் பெர்மிட்ஸ் கஷ்டம் இல்ல, எனக்கு ஈஸியா தான் இருக்குன்னா 10.8 பாத்துக்கோங்க. இல்ல மேம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா விட்டுட்டு 5.5 பாத்துக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா 5.5 5.5 வந்து எளிமையா தான் இருக்கும். சரிங்களா? சோ அதனால அது பாத்துக்கோங்க. சரியா? சோ அது பாத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஓகேவா? சோ அப்போ இதுல ரெண்டுல நீங்க ஏதோ ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 5 மார்க் சம்பாதிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, சோ அடுத்தது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு நான் என்ன பண்றது அப்படின்னா, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு நீங்க பயப்பட வேணாம். 1.1 1.2 1.3 இந்த 3 பயிற்சி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அதுல ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அதுல 5 மார்க் வந்துடும் நமக்கு, இல்லையா? சோ நீங்க 12.1 12.2 பாக்குறீங்கல்ல, சோ அதுல இருந்தும் நீங்க ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அட்டெண்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ ஒரு கேள்வி கேட்டுதான் ஆகணும், அத்தியாயம் 12ல இருந்து. சரிங்களா? ஓகே, 2 மார்க்னே வச்சுக்கலாம், 3 மார்க் கூட வைக்க வேணாம். சரிங்களா? ஒரு 2 மார்க் வருதுன்னே வச்சுக்கலாம். ஏன்னா 12.1 12.2 நீங்க ஃபுல்லா தானே பாக்குறீங்க 5 மார்க்குக்கு. சோ அப்ப கண்டிப்பா அதுல இருந்து கேக்குற 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம் தானே. ஓகே, சோ அப்போ அதுல இருந்து நம்ம ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். அப்ப இதுல எவ்வளவு மார்க் வருது? 10 15 20 25 30 35 40 42 மார்க் வருது, இல்லையா? சோ அப்போ 90க்கு நம்ம 42 வாங்கலாம், 100க்கு 52 அழகா வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? சோ இது பாஸ் பண்றவங்களுக்கு சோ 52க்கு நம்ம ஏம் பண்ணாதான் கண்டிப்பா நமக்கு 50 ஒரு 45 பிளஸ் கன்ஃபார்ம் வந்துரும். சரிங்களா? 45 பிளஸ் கன்ஃபார்ம் வந்துரும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம பாஸ் பண்றதுன்னா 35க்கு ஏம் பண்ணக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் அதிகமா ஏம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லது தானே? ஓகேவா? சோ எப்படி பாஸ் பண்றதுங்கிற டவுட் உங்களுக்கு தீர்ந்துருச்சா? ஓகே, சோ இது உங்களுக்கான கிஃப்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா எதெல்லாம் படிச்சா 60 பிளஸ் வாங்குறது மேம் அப்படிங்கிற டவுட் இருக்கு, இல்லையா? சோ அந்த உங்களோட கொஸ்டின், அந்த கொஸ்டின்கான இது ஆன்சர். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புத்தக பயிற்சி ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லா தரோவா படிச்சிருங்க சரியா. சோ புத்தக பயிற்சி ஒரு மதிப்பெண் வினாக்கள் படிச்சிட்டீங்கன்னாவே 15 மார்க் நீங்க வாங்கிடலாம் அழகா. சோ 10ல இருந்து 12 டு ஒரு 10ல இருந்து 15க்குள்ள புத்தக பயிற்சி வினாக்கள் தான் வரும். சோ நீங்க தரோவா படிச்சிருந்தீங்க, அப்புறம் ரிமார்க்ஸ் இதெல்லாமே படிச்சிருந்தீங்க. இந்த ரிமார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ரிமார்க்ஸ், தேற்றங்கள், பண்புகள் அதெல்லாமே நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க 15+ வாங்கிடலாம். சோ நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 13 போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 13 மார்க் போட்டுக்கோங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா. ஓகே, அடுத்தது பயிற்சி 12.1 12.2 பாத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வந்துரும். 5 மார்க் நீங்க அதுல சம்பாதிச்சிடலாம். ஓகேவா. ஓகே, அடுத்தது 6.1 6.7 பாத்தீங்கன்னா 2 5 மார்க் தரவா பாத்துட்டீங்கன்னா 2 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம் சரியா. சோ இப்போதைக்கு நான் ஒரு 5 மார்க் மட்டும் போடுறேன், ஒரு 5 மார்க் அது பாத்துக்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து 5.5 பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது 5.1 பாத்துட்டீங்கன்னாலும் நிச்சயமா ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். 5.1 5.5ல இருந்தா 5 மார்க் வர போகுது. அடுத்தது 4.5 பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது 8.7 பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். அதுலயும் இந்த ஹாஃப் டேன்யூன்னு சொல்லி ஒன்று ப்ரூவ் பண்ணுவோம்ல, அந்த கொஸ்டின் நல்லா பாத்துருங்க. சோ அது ஒரு 5 மார்க். அடுத்தது பாத்தீங்கன்னா 10.8 பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். 7.8 பாத்திருந்தீங்க, 7.1 பாத்திருந்தீங்கன்னா 2ல இருந்து ஒரு 1ல இருந்து 2 5 மார்க் அட்டென்ட் பண்ணலாம். சோ நான் ஒரு 5 மார்க் போட்டுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா. ஓகே, சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாவே கிட்டத்தட்ட நமக்கு நிறையவே கவர் ஆகுது. சோ டைம் பர்மிட்ஸ் 9.8 நல்லா பாத்துக்கோங்க சரியா. சோ 9.8 பாத்தீங்கன்னாலும் ஒரு 5 மார்க் உங்களால கவர் பண்ண முடியும் சரிங்களா. சோ அதை நம்ம அத்தியாயம் 1 2 3 4 8 12 இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பப்ளிக் 2024க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வீடியோ கொடுத்திருக்கேன். 5 மார்க்ஸும் கொடுத்திருக்கேன் வீடியோ சரிங்களா. சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் எல்லா வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கு. சோ உங்களுக்கு இப்படி பார்த்து சங்கடமா இருந்தா அந்த வீடியோஸ்ல பயிற்சியோட எடுத்துக்காட்டு எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் கொடுத்திருக்கேன் சரிங்களா. சோ அந்த வீடியோல போய் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா. சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, பார்த்துட்டு வந்து இதெல்லாம் படிச்சிருக்கமா செக் பண்ணி பாருங்க இதை வச்சு. ஓகேவா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா. ஓகே, சோ அத்தியாயம் 1 2 3 4 8 12ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தரவா பாத்துங்க. நான் அத்தியாயம் வாரியா கொடுத்திருக்கேன் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஓகேவா, மிஸ் பண்ணிடாதீங்க, பாத்துருங்க. சோ அதுல இருந்து கண்டிப்பா நீங்க ஒரு 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா 4 இல்ல 5 கொஸ்டினே அட்டென்ட் பண்ணலாம் சரிங்களா. அத்தியாயம் 1ல இருந்து ஒரு 2 மார்க் வந்துரும், அத்தியாயம் 2ல இருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துரும், 3ல இருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துரும், 4ல இருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துரும், 8ல இருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துரும், 12ல இருந்து ஒரு 2 மார்க் வரும். சோ அப்ப கிட்டத்தட்ட இதுலயே 5 கொஸ்டின் கவர் ஆகுது. 5 2 மார்க் 5 3 மார்க் 6 2 மார்க் கவர் ஆகுது இல்லையா. சோ அப்படி இருக்கிறது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா 4 போட்டுக்கலாம் ரெண்டுலயும். 4 2s are 8 4 3s are 12 எவ்வளவு வருது 20 மார்க்ஸ் இதுல கவர் ஆகுது இல்லையா. இதுல நமக்கு 20 மார்க்ஸ் கவர் ஆகுது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல. ஓகே, அப்போ 5 10 15 20 25 30 35 40 50 60 73 இதுலயே நமக்கு 73 வந்துருது. இதுலயே நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்துருது 73 மார்க்ஸ் வந்துருது. சோ அதுக்கப்புறமா நமக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சோ 83 மார்க்ஸ் ஸ்கோர் ஆயிடும் இல்லையா. சோ தாராளமா படிச்சா 60+ வாங்கிடலாம் இல்லையா. ஓகே, சோ புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்ன 60+ வாங்குறதுக்கு. ஓகே, சோ அடுத்தது எப்படிங்க சென்டம் பாசிபிள். சோ சென்டம் பாசிபிளா நிச்சயமா சென்டம் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி சென்டம் வாங்குறது. எப்படி மேம். சோ ஃபர்ஸ்ட் புத்தக பயிற்சி ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லா பாத்துங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, புத்தக பயிற்சி ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ஒரு 13 மார்க் அப்ராக்சிமேட்டா வந்துரும். ஃபுல்லா தரவா பாத்துருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் வந்து புக் பேக் தான் வரப்போகுது. சோ நம்மளோட நேரம் 13 போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறமா இந்த பிடிஏ கொஸ்டின்ஸ் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், முடிஞ்சு போன கொஸ்டின் பேப்பர்ஸ், லாஸ்ட் பிஃபோர் இயர், சோ இந்த மாதிரி முடிஞ்சு போன ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சோ இப்ப நிறையவே சால்வ்டு பேப்பர்ஸ் கொஸ்டின் பேங்கே வந்திருக்கு இல்லையா. சோ இந்த கொஸ்டின் பேங்க் பிடிஏ கொஸ்டின் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 years to 6 years கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா எடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் தருவா பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் எதிர்பார்த்தலாம். சோ 18 கொஸ்டின் இதுலயே வந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த பண்புகள் நோட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும். சோ சம்மரி புக்குக்கு பின்னாடி நோட்ஸ் நான் சொன்னது உங்களுக்கு தெரியலனாலும் புக்குக்கு பின்னாடி சம்மரின்னு சொல்லி பொதுவா ஒண்ணு கொடுத்திருப்பாங்க இல்லையா. ஒரு சாப்டர் ஒரு அத்தியாயம் முடிச்ச உடனே பின்னாடி கொடுத்திருப்பாங்க ப்ளூ கலர் பேஜஸ். அதுதான். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா
எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சூத்திரங்கள் கொடுத்திருப்பாங்க, தேற்றங்கள் கொடுத்திருப்பாங்க. சில தேற்றம் வந்து உள்ள அப்படியே மடங்கி இருக்கும். சோ அந்த தேற்றங்கள்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பேன். பண்புகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அத்தியாயம் 2 அத்தியாயம் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோனே ஒண்ணு போட்டிருப்பேன். சரிங்களா? சோ அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 2 to 3 1 மார்க் வரும். ஆனா நம்ம 2 1 மார்க் வச்சுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 20 1 மார்க் கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப 20 out of 20 தாராளமா வாங்கிடலாம். எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப 1 மார்க் செக்ஷன் ஓவரா 20க்கு 20 வாங்கிடலாமா? கன்ஃபார்ம் வாங்கிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்ல எப்படி ஃபோக்கஸ் பண்றது மேம் அப்படின்னா, சோ 5 மார்க்ஸ்ல அத்தியாயம் 2 3 ஃபுல்லா பாத்துங்க. சோ அதுல எங்க இருந்து வருதுங்கிறது கொஞ்சம், ஏன்னா ஒவ்வொரு வருஷம் 2.8ல இருந்து கேட்கலாம், ஒவ்வொரு வருஷம் 2.7ல இருந்து கேட்டுறான். சோ அதனால நம்ம அத்தியாயம் 2 நல்லா பாத்துக்கோங்க. அதுலயும் அந்த முக்கோண சமநிலை மறந்துடாதீங்க. சோ அது நம்ம 5 ஸ்டார்ஸ்லயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ். ஆமாங்க. சோ 5 மார்க்ஸ்க்கு நம்ம 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ், 7 வண்டர்ஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி நிறைய நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ அதனால இப்ப 5 ஸ்டார்ஸும் 7 வண்டர்ஸும் தான் போயிருக்கு. சோ அந்த 2 கொஸ்டின்ஸும் இந்த லீவ்ல பொங்கல் லீவ்ல நீங்க ஃபுல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா 5 ஸ்டார்ஸ்ல 5 கொஸ்டினும் 7 வண்டர்ஸ்ல 7 வண்டர்ஃபுல் கொஸ்டின்ஸும் இருக்கு. சோ அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமா 2 to 3 5 மார்க் பப்ளிக்ல அட்டென்ட் பண்ணிடலாம். அதுல எந்த டவுட்டும் இல்ல. சரிங்களா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி இங்க வந்துடலாம். சோ பயிற்சி 2 3 ஃபுல்லா பாத்துருங்க. கண்டிப்பா 2 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பயிற்சி 4.5 5.5 5.1 5.2 6.1 6.7 6.3 7.1 7.2 7.8 8.7 9.8 9.3 10.8 அதுக்கப்புறம் 11.2ல இருந்து 11.5 வரைக்கும் 12.1 12.2. சோ மேம் எனக்கு இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு மேம், இப்படி பயிற்சி வரையும் எனக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஒண்ணும் வேணாம். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன்ல, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வீடியோ கொடுத்திருக்கேன்ல. சோ அதுல போய் அங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் அத்தியாயம் வரைய கொடுத்திருக்கேன், அது என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கனோ அப்படி பாருங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த கொஸ்டின் நம்மளோட மென்ஷன் பண்ணி தான் கொடுத்திருப்பேன். சோ அந்த மாதிரி பாருங்க, எளிமையா இருக்கும். சரிங்களா? எனக்கு பயிற்சி வரையா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அப்படி கொஸ்டின் வரையா பாருங்க. சரியா? சோ அந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஃபார் பப்ளிக். சரிங்களா? 12க்கு. சோ அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா அதுல பாத்துட்டு வந்து இதுல செக் பண்ணிக்கோ, கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆயிரும். சரியா? சோ இது பாக்குறதுக்கு பெஸ்ட், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இது கொஞ்சம் உங்களுக்கு டஃபா இருக்க மாதிரி பாசிபிளா இருக்கும். ஓகே. சோ அடுத்தது இப்ப 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னாவே நிச்சயமா 7 கொஸ்டின் தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? சோ 7 கொஸ்டின்ஸ் நிச்சயமா அட்டென்ட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சோ நல்ல தரவா அந்த வீடியோ பாத்துங்க, அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேங்கிறதையும் பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ எனக்கு அது ஃபுல்லா பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த பாஸ் ஆகிறவங்க வந்துட்டு எனக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சோ உங்களுக்காக தான் இந்த 5 ஸ்டார் 7 ரேட் வண்டர்ஸ் அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சென்டம் வாங்குறதுக்கு பாசிபிள் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் செக் இங்க தான் விழுகும் கம்பல்சரில. சோ 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல செக் எப்படி மேம் விழுகும் அப்படின்னா, அத்தியாயம் 1 2 3 4 8 11 12 7 6 ஃபுல்லா நீங்க பாத்துறணும். சரிங்களா? அத்தியாயம் 1 2 3 4 8 11 12 7 6 ஃபுல்லா நீங்க தரவா பாத்துறணும். பார்த்துட்டு பயிற்சி 10.1ல இருந்து 10.4 வரைக்கும் தெளிவா பாத்துங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் 9.3 9.6 பாத்துங்க. சோ இப்படி பாக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 2 மார்க் வீடியோஸ் இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அப்புறம் இத வந்து செக் பண்ணி பாருங்க. சரியா? சோ ஏன்னா இதுல எல்லாம் எது 2 மார்க்ஸ் எது 3 மார்க்ஸ் உங்களுக்கு இது பண்றது கஷ்டமா இருந்துச்சு, பிரித்தெடுக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கும், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமா ரெண்டுலயும் 7 क्वेश्चन அட்டென்ட் பண்ணிடலாம். கம்பல்சரி क्वेश्चंस எதெல்லாம் வருங்கிறது தனியா இருக்கு. சோ அந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चंस அட்டென்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ நான் கொடுத்த 3 மார்க்ஸ் and 2 மார்க்ஸ் வீடியோலயே கம்பல்சரி क्वेश्चंस உள்ளே கலந்துருக்கும். சோ அதுலயும் கம்பல்சரி क्वेश्चंस எந்த சாப்டர்ஸ்ல இருந்து வரும்னு சொல்லியிருக்கேன். சோ அதனால நீங்க அதை பாத்தீங்கன்னாவே போதும், கம்பல்சரி क्वेश्चन அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. ஓகே. சோ அப்போ இதுல இருந்து சென்டம் எப்படி பாசிபிள் அப்படின்னா, இதுல 7 அட்டென்ட் பண்ணிடலாம், இதுலயும் 7 அட்டென்ட் பண்ணிடலாம். 1 மார்க்ஸ்ல 20 வாங்கிடலாம். ஏன் சென்டம் வாங்க முடியாது? சோ சென்டம் பாசிபிள். புரிஞ்சுதா? ஓகே. சோ நீங்க சென்டம் வாங்கிடலாம். ஓகேவா? சோ இப்போ பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் 60+ வாங்குறது, சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம படிக்க போறோங்கிறது. எவ்வளவுதான் தரவா படிச்சிருந்தாலும் ஒரு பிளான் இருந்தா ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே. சோ மேம் எனக்கு இப்ப பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேம் எனக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு 5 மார்க்ஸ் பாக்குறது அப்படின்னா, சோ உங்களுக்காக தான் நம்ம 5 ஸ்டார்ஸ் 7 ரெயின்போ 7 வண்டர்ஸ் 7 ரெயின்போஸ் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ 5 ஸ்டார் क्वेश्चंसல 5 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கொடுத்திருக்கேன்.
7 wonders questions-ல 7 wonderful-ஆன questions கொடுத்திருக்கு. ஒவ்வொரு questions-உம் solve பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதனால நிச்சயமா எங்க கூடயே வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்தலாம் 5 stars in 7 wonders பார்த்தா கண்டிப்பா பப்ளிக்ல 2-5 marks கன்ஃபார்ம். சரிங்களா? ஓகே. சோ அதனால 1 to 2-5 marks கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம லக்கு அதுக்கு மேலேயும் வரலாம். சோ நான் எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணி தான் அது கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா அத்தையும் கவர் ஆகுற மாதிரி தான் அது வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அதனால கண்டினியூ பண்ணுங்க. சோ வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும். சரிங்களா? சோ நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஓகே. சோ தேங்க்யூ. சோ அதே மாதிரி பொங்கல் லீவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல். சோ பொங்கல் லீவ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் படிங்க. பப்ளிக் பக்கம் ஆயிடுச்சு இல்லையா? சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சூப்பரா மார்க் வாங்கணும். ஓகேவா? ஓகே.